ஐ கேன் டெஸ்ட்ராய் திஸ் லேண்ட். இந்த அனிமியோட 2வது எபிசோட தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். மக்களே எல்லோரும் கண்டிப்பாக ஃபுல் வீடியோவும் பாருங்கள். இப்போ கம்மியாக டைம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்கிறது, என்னோட பேர் யூ சாக்கிம் யாசக். அட முட்டாள்களா, என்னோட மண்டவோட உடஞ்சி போனாலும் என் பேரை உங்களால் ஒழுங்காக உச்சரிக்க முடியாதுடா. சரி, நான் போயிட்டு வரேன், பாய். ராஜா, நீங்கள் எங்கே போகிறீங்க ராஜா? எனக்கு செலுத்த வேண்டியதை போய் நான் பெற்றுக்கிட்டு வரேன்டா. என்னோட இலக்கை நோக்கி போகிறேன். என்னால் சாப்பிடவும் வலியை உணரவும் முடியும். மனிதனாக மாறுவது மூலம் என்னால் உணர முடியும். அட, எவ்வளவு வெயிட்டாக இருக்குது இந்த தலை. அட, என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்குது? இதுதான் கடவுள்கள் இருக்கிற இடமா? கடவுளுக்கு சவாலிட அனைத்து பிரிவுகளையும் நான் கவனித்திருக்கேன். நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை மறக்கலைன்னு நம்புகிறேன். எங்கள் ஒப்பந்தத்தில் எழுதப்பட்ட மாதிரி என்னை ஒரு மனுஷனாக மாற்றிருங்க. அது ஒன்று எனக்கு போதும். எல்லாரும் நான் சொல்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் அவரை பார்க்குறதுக்கு 500 வருஷம் ஆகும்னு நினச்சேன். அவனை நம்ம இலவச அடிமையால் பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்து இப்படி கேட்குறானே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நான் உங்கள் எல்லாருக்கிட்டேயும் இதை கேட்க முடியும் என்னால். இப்போ என்ன எல்லா வேலையும் என்னை வச்சு வாங்கிட்டு நான் இப்போ கேட்கும் போது எல்லாம் சும்மா இருக்கீங்க. நான் அந்த டீமன்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டா என்னை மனுஷனாக மாற்றுறேன்னு சொன்னீங்களே, இப்போ என்ன ஆச்சு? எனக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் செஞ்சேன். எனக்கான பதில் இப்போ வேணும் எனக்கு. நீ எங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு காரியம் ஒன்றையும் செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா என் மண்டை மாதிரியே ஒன்றும் இல்லைன்னு எல்லோரும் நினைக்கிறீங்களா? இல்லை ஏதாவதா? அடுத்து என்ன வேலைக்கு என்ன அழைச்சிக்கிட்டு போகிறீங்க? கடவுளாகவே இருந்தாலும் உங்களுக்கு நான் பணத்தை கொடுத்தேன். என்ன அவங்களாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்க? இதனால தான் நான் தொடக்கத்திலிருந்தே அவனுக்கு எதிராகவே இருந்தேன். என்னை மனுஷனாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு வழி இல்லை. அதனால தான் என்னை வச்சு நீங்கள் இப்படி எல்லாம் வேலை வாங்கினீங்க. சரியா சொன்னனடா? அடே, உங்களை சும்மா விட மாட்டேன்டா. எனக்கு வர கோபத்துக்கு என்ன சக்தி இது இவ்வளவு வெளியில் வருது? மானாவை கொஞ்சம் கட்டுப்படுத்து, கொஞ்சம் பொறுமையாயிரு. அடே கடவுள்களா, உங்களோட மண்டையும் என்னோட மண்டை மாதிரி இப்போ மாத்துறேன்டா. ஆமாம், இப்போ என்னாச்சு? என்னால் அசைய முடியலையே. என்னோட கால்கையில் அசைக்க நீ ஒரு முட்டாள். எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்தா எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுமோ எல்லாத்தையும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா குவாலிட்டியாக கொடுக்க பார்க்குறேன். ஃபஸ்ட்டு போடுற வீடியோங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க.